வணக்கம், வெல்கம் டு அன்லர்ன் ஃபேக்ட்ஸ். அதாவது அறியாத உண்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா புக்கில் வண்ணத்தை தீட்டுருக்கு கிரேயான்ஸாக யூஸ் பண்ணுவோம். அப்பேற்பட்ட கிரேயான்ஸ் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி வந்தது, கிரேயான்ஸ் வந்த கதை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரையான்களை எடுத்து சுவற்றில் நோட்டு புத்தகங்களில் வரைந்தும் கிறுக்கியும் பார்த்திருப்பீர்கள். மெழுகு போலவே இருக்கும் இந்த கிரையான்களை எப்படி செய்கிறார்கள், இதை யார் கண்டுபிடித்தது? இன்று கிரையான்கள் விதவிதமான நிறங்களில் கிடைக்கிறதல்லவா? ஆனால் முதலில் அவை கருப்பு நிறத்தில் மட்டுமே கிடைத்தன. கிரையான்கள் உண்மையிலேயே கரித்துண்டுகள், அதாவது சார்கோல் மற்றும் எண்ணெயால் ஆன கலவைதான். அதில் மெழுகையும் கலந்த பிறகுதான் கிரையான்கள் வலுவாகவும் பிடிப்பதற்கு வசதியாகவும் மாறின. ஆனால் இந்த கலவை நச்சுத்தன்மை உள்ளதாக இருந்தது. அதற்கு தீர்வு கண்டவர்கள் யார் தெரியுமா? அமெரிக்காவை சேர்ந்த 2 சகோதரர்கள் தான். அவர்கள் பெயர் எட்வின் பின்னி, ஹரால்ட் ஸ்மித். இவர்கள் சாய பொருட்கள் தயாரிக்கும் வணிக நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார்கள். இந்த நிறுவனத்தில் இருந்து 2 நிறங்கள் மட்டுமே தயாரிக்கப்பட்டு கிரையான்கள் வெளிவந்தன. சிவப்பு கிரையான் பெயிண்ட் பூசுவதற்கும், கருப்பு கிரையான் டயர்களுக்கு வண்ணம் சேர்ப்பதற்கும் பயன்படுத்தினார்கள். 1900ஆம் ஆண்டில் இவர்கள் பென்சில்களை செய்து விற்க தொடங்கினர். ஒரு நாள் அவர்கள் பென்சில்களை விற்பதற்காக ஒரு பள்ளிக்கு போனார்கள். அங்கு சிறுவர்கள் கிரையான்களை கொண்டு படம் வரைந்து வண்ணம் பூசிக்கொண்டிருந்தனர். அது அவர்களுக்கு கடினமாகவும் அந்த வண்ணம் விஷத்தன்மை உள்ளதாகவும் இருப்பதை கண்டார்கள். இதன் பிறகு அவர்கள் குழந்தைகளுக்கு நச்சுத்தன்மையற்ற வண்ணங்களை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார்கள். 1903இல் இப்போதுள்ள கிரையான்களாக அவை வெளிவந்தன. பின்னியின் மனைவி ஆலிஸ் தான் இந்த வித்தியாசமான கலர் பென்சிலுக்கு கிரையான் என்று பெயர் சூட்டியவர். சாக் பீஸ் போன்ற இதன் வடிவம் இருப்பதால் இதற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டது. கிரையான் என்பது பிரெஞ்சு சொல். சாக் பீஸ்க்கு பிரெஞ்சு மொழியில் கிரை என்று பெயர். ஓலா என்றால் எண்ணெய். இந்த 2 வார்த்தைகளும் சேர்த்துதான் கிரையானோ அல்லது கிரையான் என்ற பெயரை ஆலிஸ் உருவாக்கினார். 1957ஆம் ஆண்டு ஒரு பெட்டியில் 8 கிரையான்கள் தான் வைக்கப்பட்டன. கருப்பு, ஊதா, சிவப்பு, ஆரஞ்சு, பிரவுன், மஞ்சள், பச்சை வண்ணங்களில் வந்து அவை வரவேற்பை பெற்றன. அப்போது மொத்தம் 40 வண்ணங்களில் கிரையான்கள் தயாரிக்கப்பட்டன. இப்போது 120 வண்ணங்களில் கிரையான்கள் தயாரிக்கப்படுகின்றன. இன்று வாசனையுடன் வெவ்வேறு வடிவங்களில் கிரையான்கள் கிடைக்கின்றன. கிரையான்கள் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க காலிங் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.